ஹாய் வீவர்ஸ், நேற்று நம்ம சேனலில் ஃபைத்தானில் வந்து வேரியபிள்ஸ் என்ன, கீவேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஃபைத்தானில் வந்து நம்ம இன்புட் வந்து எப்படி வாங்குறது அப்படின்னு பார்க்கலாம். டேட்டா இன்புட் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வந்து 2 டைப்ஸ் ஆஃப் இன்புட் இருக்குது. டேட்டா இன்புட் நம்ம வந்து இன்புட் வாங்கும் போது அது ஒன்று வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸ்ட்ரிங்னால் வேறு ஒன்றும் இல்லை, அது ஒரு நேமாக இருக்கலாம். அப்படின்னா என்னென்னா லெட்டர்ஸாக இருக்கும், அதாவது A to Z வரை நம்ம வாங்கலாம் இன்புட். செகண்ட் வந்து என்னென்னா நம்பர்ஸ் வாங்கலாம். அந்த நம்பர்ஸ் வந்து இன்டிஜராக இருக்கலாம், இல்லைன்னா ஃப்ளோட் நம்பராக இருக்கலாம். ஸோ இந்த 2 டைப்ஸ் ஆஃப் நம்ம இன்புட் வந்து வாங்குவோம். ஓகே, நார்மலாக ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணும்போது அவுட்புட்டில் இந்த 2 டைப்ஸ் ஆஃப் இன்புட் வந்து நம்ம வந்து வாங்குவோம். ஸோ வந்து இதுக்கு வந்து நம்ம ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ வந்து நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். நேமில் வந்து நேம் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப், இது வந்து அவுட்புட்டில் நம்ம வந்து இன்புட் வந்து வாங்குவோம். ஸோ வந்து இதில் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நேம் வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டைப் ஆஃப் நேம், அந்த நேமோட டைப் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவ்வளோதான். இப்போது இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்குறேன். அவுட்புட்டில் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ வந்து இதில் வந்து நேம் தான் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ வந்து ஏதாவது ஒரு நேம் டைப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிவா அப்படி டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சிவான்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கிளிக் பண்ணுறேன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் கேரக்டர். ஓகே, சிவா அப்படிங்கிறது வந்து நம்பர்ஸ் கிடையாது. ஸோ வந்து அது வந்து ஒரு ஸ்ட்ரிங். ஸோ வந்து நமக்கு கிளாஸில் வந்து என்ன பிரிண்ட் ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ சப்போஸ் வந்து நம்ம வந்து அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா எதுவுமே வரலை, நேம் டைப் பண்ணுங்கன்னு எதுவுமே வராதனால நம்ம வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ வந்து நமக்கு அது வரணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நேம் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் அப்படி கொடுத்துருக்கோம்னா இதிலையே நம்ம என்ன பண்ணலாம், இன்புட் ஆஃப் போட்டு என்டர் நேம் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், என்டர் நேம்னு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஈஸியாக வந்து நேம் டைப் பண்ணலாம். சிவா அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா அது கிளாஸ் வந்து என்னென்னா ஸ்ட்ரிங் கேரக்டர் அப்படின்னால அதோட டைப் வந்து ஸ்ட்ரிங்னால ஸ்ட்ரிங்குங்கிறது நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து நம்ம இண்டீஜருக்கு பார்க்க போகிறோம், ஐ மீன் நம்பர்ஸ்க்கு பார்க்க போகிறோம். ஓகே ஓகே தென் இதிலே நான் டைப் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம வாங்குகிறோம். இன்புட் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்ம வாங்க போகிறோம். ஸோ வந்து என்டர் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். அப்படி கொடுத்தாச்சு. ஒய் இப்போ 2 இது வாங்குகிறோம், 2 வேரியபிள் வாங்குகிறோம். ஸோ வந்து 2 இன்புட் வாங்குறதுனால ஒய் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் தி வேல்யூ ஆஃப் ஒய் அப்படின்னு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போது வந்து ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணலாம். இப்போ இஜட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இஜட் வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு கொடுத்துட்டேன். அதாவது ஆன்சர் வந்து என்னென்னு பிரிண்ட் ஆகணும். ஓகே, இப்போ வந்து இதை ரன் பண்ணுறோம். நம்ம ரன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் சேர்ந்து வருது, அதை விட்டுலாம். இப்போது வந்து ரன் பண்ணி பார்க்கும்போது ஓகே, இப்போ வந்து நான் இதை டெலீட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட் ப்ரோக்ராமை. ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணும்போது என்டர் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்குது. இப்போ அதுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன்னா 50 அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்டர் கிளிக் பண்ணும்போது என்டர் த வேல்யூ ஆஃப் ஒய்ன்னு கேட்குது. இப்போ வந்து இதில் வந்து நான் 25 அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ வந்து இது ரெண்டே நான் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு வந்து அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். பாருங்கள், ரெண்டையும் ஜாயின் பண்ணி தான் வருது. ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம ஸ்ட்ரிங் கேரக்டர். ஸோ அதனால் வந்து ரெண்டையும் வந்து ஆட் பண்ணாது. இது இன்புட் ஆஃப் இப்படி வாங்குறதுனால இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தான் வந்து அது வந்து சேவ் ஆகும். ஸோ வந்து 2 நம்பரையும் ஜாயின் பண்ணி தான் கொடுக்கும் ஆட் கொடுத்தனால.
ரெண்டையும் வந்து ஆட் பண்ணாது. ஓகே, இப்போ இதுவே வந்து நமக்கு வந்து இங்கே இந்த 2 நம்பரை ஆட் பண்ணி கிடைக்கணும் அப்படின்னா இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டிஜர் ஆஃப்னு கொடுத்தா தான் வந்து நமக்கு வந்து இது வந்து ஆட் பண்ணி கிடைக்கும். அதே மாதிரி y இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் வந்து இன்டிஜர் ஆஃப் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், எக்ஸோட வேல்யூ கேட்குது 50, ஒய்யோட வேல்யூ கேட்குது 25 கொடுக்குறேன். இப்போ இஜெட் பாருங்கள், நமக்கு ரெண்டையும் ஆட் பண்ணி 75 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ வந்து இதில் வந்து நம்ம வந்து கேரக்டர் ஸ்ட்ரிங் நம்ம நார்மலாக வந்து ஒரு டேட்டா இன்புட் வாங்கும்போது நார்மலாக வந்து இன்புட் ஆஃப் அப்படின்னு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் வந்து போயிட்டு சேவ் ஆகும். இதுவே வந்து நம்ம முன்னாடி இன்டிஜர் ஆஃப் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அது நம்பர்ஸ். சப்போஸ் ஃப்ளோட் நம்பர் வாங்குகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து இன்டிஜர் பதிலாக ஃப்ளோட் ஆஃப் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ளோட் நம்பர் வாங்கலாம். இப்போ அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஃப்ளோட் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து இதை இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, வேல்யூ கேட்குது, எக்ஸோட வேல்யூ நான் வந்து ஒரு 2.1 அப்படி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ கேட்குது, அதுக்கு வந்து ஒரு 3.1 இப்படி கொடுத்துக்கலாம். இப்போ அவுட்புட் பாருங்கள் 5.2. இந்த மாதிரி வந்து ஃப்ளோட்னு கொடுத்தனால நமக்கு வந்துருச்சு. இதுவே சப்போஸ் ஃப்ளோட் கொடுக்காம வெறும் இன்புட் ஆஃப் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா 2 நம்பரையும் ஜாயின் பண்ணி தான் கொடுக்குமே தவிர ஆட் பண்ணாது. ஸோ வந்து இதுதான் வந்து டேட்டா இன்புட் வாங்குறது. இப்போ இது வந்து ஈஸியாக வந்து பார்த்துக்கிட்டிங்க இது. ஓகே, இப்போது இதோட டைப் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன். இதில் வந்து டைப் ஆஃப் இஜெட் அப்படி கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து இதை வந்து ரன் பண்ணி பார்க்கும்போது எக்ஸோட வேல்யூ கேட்குது. நான் வந்து அகெயின் வந்து 2.1 அண்ட் ஒய்யோட வேல்யூ 3.1 கொடுத்துட்டேன். அவுட்புட் வந்து 5.2 கிடச்சிருக்கு. ஆனால் வந்து நம்ம வந்து அது டைப் என்னன்னு கேட்டனால இது வந்து ஃப்ளோட் டைப். ஸோ வந்து இங்கே வந்து ஃப்ளோட் அப்படிங்கிறது நமக்கு டைப் வந்து கிடச்சிருக்கு. ஓகேயா? ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி டேட்டா இன்புட் பற்றி பார்த்தோம். இன்னும் டேட்டா இன்புட்டில் நிறையா இருக்குது. மல்டிபிள் டேட்டா கூட நம்ம வந்து ஒரு சிங்கிள் லைனில் வாங்கலாம். அதுதான் பைத்தானோட ஸ்பெஷாலிட்டி. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.